ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி கிறிஸ்டல் ஃபேக்ட்ரி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். வாட்டர்ஃபாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 1783. 2-3 டைம்ஸ் அது வந்து வித்ட்ரா பண்ண போயிருக்காங்க. ஆனாலும் அது ஒருத்தரும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்காங்க. எப்படி ஒவ்வொரு கட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்டல் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே 1950s 1930 80 1783 ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது இப்படி ஒயிட்டாகவே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. 2002 கலர் பண்ண ஏன்னா ஃபஸ்ட்டு கலர் பண்ண கிறிஸ்டல் மக் அவங்களோடது ஜக், அப்புறம் பர்பிள் கலர், பிளாக் கலர், அப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டு போயிருக்காங்க. வண்டர்ஃபுல் திங்ஸ். இதெல்லாம் ஒரிஜினல் கிறிஸ்டலில் கட் பண்ணி அவங்க பண்ணது. இது வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே அவங்களோட கிறிஸ்டல் சாண்டிலைசர்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கெங்கே இருக்குது, யார் யார் டிசைன் பண்ணது, இது எல்லாமே அவங்க போட்டிருக்குறாங்க. இதில் நெல்சன் மண்டேலா ரிசீவ்ட் வாட்டர் ஃபார் கிறிஸ்டல் அவார்ட் ரைஸ், கட்டார் நேஷனல் பேங்க் ஹாஸ்ட் வாட்டர் ஃபார் கிறிஸ்டல் ரெப்ளிகா, வாட்டர் ஃபார் பிரஸ்டீஜ், எல்லா இடத்துலையும் இருக்குது. பெல்ஜியம்ல இருந்து தான் ஆக்சுவலி ரா மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்காங்க. இது ஒரு கிறிஸ்டல் செய்ய பயன்படுத்தின ஒரு ஹிஸ்ட்ரி. நாங்கள் உங்களுக்கு எல்லாம் போய் ஃபேக்ட்ரியிலையும் பார்க்க போகிறோம், எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது. அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காணிக்கிறேன். ரொம்ப சத்தமாக பேச முடியாதனால மெதுவாக நான் பேசிகிட்ருக்கிறேன். இது கிறிஸ்டலில் செஞ்ச அதே காலத்தில். இப்போ த மேடாக், த வில்லியம் மேடாக் கிளாக் 1850 ஆக்சுவலி 1766 90 வரைக்கும் இந்த கிளாக்கை பண்ணியிருக்காங்க. இந்த கிளாக் இப்போயுமே இங்கே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. 1766 செஞ்ச ஒரு கிளாக் எப்படி பார்க்க முடியுதுன்னு பாருங்கள். எவ்வளோ